அடுத்தபடியாக கல்லூரி ஆசிரியை ஆலியா ஜனாப் எஸ் ரிஃபானா பானோ ஆலிமா சித்திகியா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஸ்ஸய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். இன்று அன்னை ஆயிஷா சித்திகார் அலி பெண்கள் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الكريم وكان حقا علينا نصر المؤمنين. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான், மூமின்களுக்கு உதவி செய்வது நமது கடமை என்று. இந்த வசனத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட அன்றாட வாழ்வில் நம்மளுக்கு செய்கிற எல்லா உதவியும் அல்லாஹுடைய கடமை தான் சொல்லிட்டு அல்லாஹுவே பொறுப்பேற்றிருக்கான். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாமல் நம்ம கவலைப்படுறோம். அல்லாஹ் ஒரு வாக்கை கொடுத்துட்டானா நிச்சயமாக அந்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆனால் நம்ம அதை நம்ம மறந்துடுறோம். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், இல்லை தோல்வியாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் நம்ம ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அதில் ஆரம்பமானது தான் சபுரு. சபுருனா பொறுமை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அதிகமான இடங்களில் 80க்கும் மேற்பட்ட அதிகமான இடங்களில் சபுரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். 80க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா சபுரை பற்றி சொல்லியிருக்கான். பொறுமையை விட அழகான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அதிகமான இடங்களில் சபரை பற்றி சொல்லியிருக்கான். இன்னல்லாஹ ம சாபிரி, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையினுடைய சிகரமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவங்களுடைய பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்று உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்கள். நாமும் எல்லா நேரத்திலையும் பொறுமையோடு இருக்க சொல்லி தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய எல்லா நிலையிலையும் ஆரம்ப கட்டத்திலே பொறுமையாக இருக்கும்படி அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். இரண்டாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்புறது. அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் நம்ம முழுமையாக நம்பணும். எந்த விஷயம் நடந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டத்தால் தான் நடக்குது. எந்த விஷயம் தடைப்பட்டாலும் அது அல்லாஹ் தடுத்ததுனால தான் நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் முழுமையாக நம்பணும். இதையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அழகிய முறையில் சொல்லியிருக்கான். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா அது என்னுடைய அனுமதியை தவிர இல்லை, என்னோட நாட்டத்தை கொண்டே தவிர இல்லைன்னு சொல்லியிருக்கான். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நன்மை ஏற்பட்டாலும் ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலகட்டத்து வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா சரி அல்லாஹ் தான் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், பின்பு அல்லாஹ் இதை சரி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் எப்போ பாரு அல்லாங்கிறனால தான் அல்லாஹ் எப்போ பாரு நம்மளை சோதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழந்துடுறோம். நம்ம பண்ணுற இந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கான். ஒரு மூமினோட நிலை எப்படி இருக்கும்னா, அவனுக்கு ஒரு நன்மையான காரியம் ஏற்பட்டுச்சுன்னா அதை கொண்டு திருப்தி அடைவான். அதுவே அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுச்சுன்னா அவனுடைய முகத்தை நம்மை விட்டும் திருப்பிக் கொள்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் அல்லாம்போம், நடக்கலைன்னா ஆமாம் போ அல்லாஹ் நம்மளுக்கு என்ன தான் நாடுனான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலே நம்பிக்கையை இழந்துடுறோம். அல்லாஹ்வின் மீது நம்புறது இன்னொரு வகை இருக்கு. என்னன்னா, அல்லாஹ்வை மட்டும் நம்ம முழுமையாக நம்பி இருக்கணும். ப்ளஸ் கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முயற்சியை செய்யணும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு மாணவன் பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறான். அவன் புக்கை எடுத்து படிக்கவே இல்லை. ஆனால் நான் பாஸ் ஆகிடுவேன், நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் அவன் எக்ஸாம் எழுதுனானா பாஸ் ஆவானா? கண்டிப்பாக மாட்டான். அவன் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு கொஞ்சமாச்சும் அவன் படிச்சிருந்தா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான்னா பாஸ் ஆகுவான். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்ல போகணுன்னா, நம்ம எல்லாருமே அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுருக்கோம். அதனால நைட்டு நம்மளோட வீட்டு கதவுல பூட்டாமல் திறந்து வச்சு நம்ம தூங்குவோமா? மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கதவுல திறந்து வச்சிருந்தாலே யார் வேணாலும் வீட்டுக்குள்ளே வருவாங்க, திருட்டு போவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மேலே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் முயற்சிகளும் பண்ணணும்.
மூணாவது விஷயம் என்னன்னா துவா. நம்ம எல்லா நிலையிலையும் அல்லாஹ் கிட்ட வந்து துவாவை கொண்டே நம்ம வந்து என்ன பண்ணணும், மன்றாடணும். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து துவாவின் மூலமாக கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுடைய செருப்பினுடைய வார் அருந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா கிட்ட நெருங்கிறத வந்து நம்ம துவாவின் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் வந்து நம்ம வந்து நெருங்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்ன இடத்துல உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கான். நம்மளும் சரி, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா சோதனைகளும் போது நம்ம வந்து சபுரு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இன்னும் தொழுகை, துவா, இதை மூலத்தை கொண்டு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஈருலகில் வந்து வெற்றியை தருவான். அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான், லா தஹீனு வலா தஹ்சனு, நீங்க தைரியத்தை இழந்து விடாதீர்கள், இன்னும் கவலை கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயத்தை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும் அல்லாஹ் வந்து நம்மளை எந்த அளவுக்கு வந்து தைரியமா இருக்க சொல்றான், கவலைப்படாம இருக்க சொல்றான்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய வாக்கு வந்து என்னைக்குமே வந்து பொய்யாகாது. அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யறான்னு சொல்லிட்டானா அது வந்து கண்டிப்பா அல்லாஹ் தஆலா வந்து செய்யக்கூடியவனாக இருக்கான். அதனால அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நம்ம வாழ்ந்து இங்க கூட இருப்பதை போல் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட எல்லாம் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. அடுத்தபடியாக முபல்லிகா பட்டம் பெறும் எம் நஸ்ரின் பாத்திமா அவர்கள் சிற்றுரை நிகழ்த்துவார்கள். அந்த உரை முடிந்த பின்னர் மகளிர் தொழுகைக்கு வாங்க சொல்லப்படும். பெண்களுக்கு ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய மேல்தளத்தில் மகளிர் தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد صدق الله العلي العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله السلام عليكم ورحمة الله وبركاته ومغفرته. இனிய இஸ்லாமியர்களே, கண்ணாடி முன்னின்று பல மணி நேரம் அலங்காரம் செய்ய நேரமிருக்கிறது. டிவி பெட்டி முன் உட்கார்ந்து கண்கள் சிவக்க சிவக்க படம் பார்க்க நேரம் இருக்கிறது. வாய் வலிக்க வலிக்க வீண் பேச்சுகள் பேச நேரம் இருக்கிறது. வாய்க்கு ருசியாக வயிறு நிறைய நிறைய சாப்பிட நேரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு மட்டும் நேரம் இல்லையா? காலையாக தாலா வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஃபியின். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக தொழுகை பயபக்தி உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும். தொழுகை முஸ்லிம்கள் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. அல்லாஹ் தஆலா விதித்த 5 கடமைகள்ல தொழுகைங்கிற ஒரு கடமையை தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாம் நிறைவேற்ற
விட்டு வேண்டாம், இதை செய்வோரே நஷ்டமடைந்தார்கள். இப்படி பொருளாதாரத்தையும் பொறுமையும் காரணம் காட்டி சொல்லவே நேரம் இல்லை அப்படின்னு பேசுறவங்களுக்கு திருமணம் போன்ற விசேஷங்களை கலந்து கொள்ளவும் ஊர் சுத்தமும் டிவிலையும் மேலது போகவும் மட்டும் நேரம் நீண்டு கொண்டே இருக்கு. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை ஆகிறது சொர்க்கத்தின் சாவியாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொர்க்கத்தோட சிறப்பான வாழ்க்கையை பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்பம் தரக்கூடிய காட்சிகள் நிறைந்த அந்த சொர்க்கத்தை திறக்கக்கூடிய சாவி தான் தொழுகையா இருக்கு. தொழுகைங்கிற சாவியை இந்த துன்யாவிலேயே நம்ம எடுத்துட்டு போலன்னா சொர்க்கத்தை நம்மளால திறக்க முடியாது, அந்த சொர்க்கத்தையே நம்மளால அடைய முடியாது. பரலான தொழுகைக்கு அப்புறம் அடுத்த அந்தஸ்து உள்ளது தஹஜ்ஜத் தொழுகை. அதில் சில பேர் தான் தொழுகிறாங்க. நம்மளுடைய ஆசை நியத்து நிறைவேறணுமா, தஹஜ்ஜத் தொழுங்க. அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜத்துடைய நேரத்துல என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறீங்களா, உங்க பாவங்களை மன்னிக்கிறேன், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணுமா, அதை நிறைவேற்றுறது அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலிருந்து நம்மள்கிட்ட கேட்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், தூக்கம் தான் பெருசுன்னு தூங்குறோம். அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்படுறோம். மூவிஸ் வெப் சீரிஸ்லாம் விடிய விடிய பார்க்குறோம். இதில் ஒரு நைட்டில் ஃபுல்லி எபிசோடு பார்த்துட்டேன் அப்படின்னு பெருமையாக வேற பேசுகிறோம். ஆனால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்ம முழிச்சிருந்தாலும் அதை நம்ம அலட்சியம் செய்கிறோம். என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லை இருந்தால் இத்தொழுகையை நான் கடமையாக்கியிருப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுகையோட அந்தஸ்து இருக்குது. நம்ம தொழுகை மட்டும் போதுமா, நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவானா? இல்லை. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும். நமக்கு தேவையானதா அல்லாஹ்ட்ட துவா மூலமா கேட்கணும். நம்ம செய்யற திக்ரே நம்மளுடைய துவா கபூலாக போதுமானதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். قال الله تعالى وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுக்கு தேவையானதை கேட்க என்னையே அழையுங்கள், நான் உங்களுடைய துவாவிற்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்காமல் பெருமை எடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இழிவடைந்த நிலையில் நரகம் செல்வார்கள். நவுது பில்லாஹ். துவாவை விட கண்ணியமானது அல்லாஹ்விடத்துல எதுவுமே இல்லை. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, செருப்போட ஒரு வார் இருந்தா கூட அதை நம்ம அல்லாஹ்விடத்துல தான் நம்ம கேட்கணும். நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி துவாவிற்கு தான் இருக்கு. யாருக்கு துவாவின் வாசல் திறக்கப்படுதோ அவங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. நமக்கு ஒரு கஷ்டம் கவலைன்னு வரப்பதான் நம்ம தொழுகைங்கிற எண்ணமே வருது. இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நம்ம அல்லாஹ்வை புகழணும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். நம்ம ஒரு துவா கேட்டோம்னா அது உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம கேட்கறத எப்போ கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதற்கான நேரம் வர வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்முடைய துவா கபூலாக தாமதமாகும். நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம கேட்குற துவா கபூலாக ஒரு நாளோ ஒரு வருஷமோ 10 வருஷமோ ஆகும். அது எப்போ நமக்கு கொடுத்தா நம்ம நன்மையாக இருக்குமோ அப்போ அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். நம்ம கேட்குற துவா அல்லாஹ் 3 விதமாக பதில் இருக்கிறான். நம்ம கேட்குற துவாவை உடனே கபூல் செய்கிறான். இன்னும் நம்ம கேட்டதை விட சிறந்த ஒன்றை கொடுக்குறான். நம்ம கேட்டதை இம்மையில் இல்லைனாலும் மறுமையில் கண்டிப்பாக கொடுப்பான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி செய்கிறவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. இன்னும் தொழுகையை அலட்சியமாக விடுறவங்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் கப்ரிலும் மறுமையிலும் வேதனை செய்வான். கப்ரில் அவனுடைய விழா எலும்பு ஒன்றோடு ஒன்று சேரும் அளவிற்கு கப்ரு அவனை நெருக்கும். இன்னும் கப்ரில் நெருப்பு மூட்டப்படும். கப்ரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அந்த பாம்பினுடைய கண்கள் நெருப்பால் ஆகியிருக்கும், நகங்கள் இரும்பால் ஆகியிருக்கும். ஒரு நாள் நடக்கும் தூரம் அளவிற்கு ஒவ்வொரு நகமும் நீளமாக இருக்கும். அந்த பாம்பினுடைய சத்தம் இடி முழக்கம் மாதிரி இருக்கும். அல்லாஹ் என்னை உன் மீது சாட்டியிருக்கிறான். நீ சுபஹ் தொழுகையை விட்டதற்காக சூரிய உதயம் வரையிலும் உன்னை தீண்டும்படியும், இன்னும் லுஹர் தொழுகையை விட்டதற்காக அசர் வரையிலும், அசர் தொழுகையை விட்டதற்காக மக்ரிப் வரையிலும், மக்ரிப் தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகையை விட்டதற்காக ஃபஜர் வரையிலும் உன்னை தீண்டும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லும். அந்த பாம்பு அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் 70 முறை பூமிக்குள் சென்று விடுவான். இதே மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் அவன் வேதனை செய்யப்படுவான். நவுது பில்லாஹ். வலில்லாஹி இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். இன்னும் கண்ணியமானது அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் இன்னும் மூமின்களுக்குமே உரித்தானது என அல்லாஹ் கூறுகிறான். மூமின்கள்ட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் ஈமான். தொழுகை ஈமான்ல ஒரு பகுதியா இருக்கு.
தொழுகையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகின்ற நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து இன்னும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கம் செல்ல எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته ومغفرته. قال الله تعالى من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليكم أعمالكم فيها وهم فيها لا يبخسون. எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்குரிய கூலி இவ்வுலகத்திலேயே நிறைவேறும், அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல வந்து சொல்லியிருக்கான். நம்ம உள்ளத்துல கொண்டிருக்கின்ற தூய எண்ணத்திற்கு தான் அல்லாஹ்விடத்துல வந்து கூலி கிடைக்குமே தவிர வெளி தோற்றத்துக்கு வந்து கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கின்றான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறுமை நாள்ல மனிதன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மன தூய்மையோடு வந்து செஞ்சிருக்கணும். அவன் செய்கின்ற செயல் எப்படிப்பட்ட செயலா இருந்தாலும் சரி அந்த செயல் படைத்த அல்லாஹ்வுக்காக அப்படின்னு வந்து அவன் செஞ்சிருக்கணும். இன்னும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் மன தூய்மை இல்லாம ஏனோ தானோன்னு இருந்துச்சுன்னா அந்த செயலை வந்து அல்லாஹ் தஆலா வந்து விரும்ப மாட்டான், அது மறுமை நாளில் வந்து ஏற்றுக்கொள்ள வந்து படாது. இதற்கு தான் இஸ்லாம் வந்து மன தூய்மை வந்து அதிகமாக வந்து வலியுறுத்துது. ஷைத்தான் பூமியில வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் வழிகெடுக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலாட்ட வந்து அவகாசம் கேட்குறான். அல்லாஹ் தஆலா வந்து அவகாசம் வந்து கொடுக்குறான். திரும்பிய வந்து ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட வந்து சொல்றான், இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லஸீன், உன்னை உள்ள தூய்மையோடு வணங்குகின்ற அடியார்களை தவிர மற்றவர்களை தான் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு வந்து ஷைத்தான் சொல்றான். ஆக அல்லாஹ்வை வந்து உள்ள தூய்மையோடு வணங்குகின்ற அடியார்களை ஷைத்தானால் வழிகெடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஷைத்தானே வந்து ஒப்புக்கொள்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா வானவர்களிடம் வந்து சொல்றான், என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடுறான் அப்படின்னா அதை வந்து அவன் செய்யாதவரை அவனுக்கு எதிராக வந்து பதிவு செய்யாதீங்க. இன்னும் அந்த தீமையை அவன் செஞ்சுட்டான் அப்படின்னா செய்த குற்றத்தை மட்டுமே வந்து பதிவு செய்யுங்க. இன்னும் அதை வந்து அவன் எனக்காக விட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு நன்மையாக எழுதுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து வானவர்களிடம் வந்து சொல்றான். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள்ல 2 மனிதர்கள் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. மலையில் இருந்த குகை ஒன்றுல இரவு நேரத்தை வந்து கழிக்கிறதுக்காக அவங்க வந்து தஞ்சம் அடைகிறாங்க. அவங்க அதில் நுழைஞ்ச உடனே மலையில் இருந்த பெரும் பாறை வந்து உருண்டு அந்த குகை வாசலை வந்து அடைச்சிருச்சு. உடனே 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க, நம்ம செஞ்ச நற்செயலை கூறி அல்லாஹ்விடம் வந்து பிரார்த்தித்தாலே தவிர நம்மளாட்டி தப்ப முடியாது அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க, இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து பால் கறந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்தினருக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ நான் வந்து கொடுத்தது கிடையாது. ஒரு நாள் நான் வெளியில் சென்றதுனால தாமதமாக வந்தேன். அதுக்கு முன்னாடியே என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கிவிட்டதை நான் வந்து பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்தினருக்கோ என்னுடைய குழந்தைகளுக்கோ நான் வந்து பால் கொடுக்கறத வந்து விரும்பாததுனால என்னுடைய கையில் பாத்திரத்தை வச்சு கொண்டு காத்திருந்தேன். ஃபஜர் நேரம் வந்ததும் அவங்க 2 பேரும் வந்து விழுந்து நமக்குரிய பாலை வந்து குடித்தாங்க. எனவே இறைவா, இதை வந்து நான் உன்னோட திருப்தியை நாடி செஞ்சிருந்தேன் அப்படின்னா நாங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த பாறையை எங்களை விட்டு அகற்று அப்படின்னு சொன்னோன்னே உடனே பாறை வந்து சற்று விலகுது. மற்றொருவர் வந்து சொல்கிறாங்க, இறைவா நான் கூலிக்கு ஆட்கள் அமர்த்தி கூலியை வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு மனிதர் மட்டும் அவருடைய கூலியை வந்து வாங்காமல் வந்து போயிட்டாங்க. அதை நான் வந்து முதலீடு செஞ்சேன்.
அது வந்து செல்வம் வந்து பெருகிடுச்சு. சில காலத்துக்கு அப்புறம் அந்த மனிதர் என்னிடம் வந்து, அல்லாஹ்வின் அடியாரே, என்னுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் பார்க்கின்ற இந்த ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், அடிமைகள் எல்லாம் உங்களுடைய கூலியிலிருந்து கிடைத்தவிதான் அப்படின்னு சொன்னோன்னே, அதற்கு அந்த மனிதர் என்னை கேலி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நான் சொன்னேன், நான் உங்களை வந்து கேலி செய்யலை, இதெல்லாம் உங்களோட தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனிதர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. எனவே இறைவா, இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செஞ்சிருந்தேன் அப்படின்னா நாங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த பாறையை எங்களை விட்டு அகற்று அப்படின்னு சொன்னோன்னே உடனே பாறை வந்து முழுமையாக வந்து விலகிடுச்சு. 2 பேரும் வந்து வெளியேறி வந்து போயிட்டாங்க. இதில் 2வது நபரை பார்த்தோம் அப்படின்னா அந்த மனிதர் செஞ்ச வேலைக்கு மட்டும் அவர் கூலியை கொடுத்தா வந்து போதுமானது. நம்மளுடைய அறிவும் வந்து அதை தான் வந்து சொல்லும். ஆனால் அவன் அனைத்தையும் வந்து கொடுத்தார். யாருக்காக அதை செஞ்சார் அப்படின்னா படைத்த அல்லாஹ்வுக்காக மட்டுமே வந்து செஞ்சார். நம்ம மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக அப்படின்னு நம்ம எதை செஞ்சாலுமே அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமக்கு காண்பிப்பான் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டின் அதிகாரியா நியமிச்சு அனுப்பும்போது அவங்க சொல்றாங்க, நாயகமே, எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி அவர்கள் சொல்றாங்க, இக்லாஸ் என்னும் தூய்மையான எண்ணத்தை தீனின் ஒவ்வொரு செயலிலும் கடைபிடித்து வருவீராக. ஏனென்றால் இக்லாசுடன் குறைவான அமல் செய்தாலும் போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க. இன்னமல் அஹ்மாலு பின்னியாத்தி வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியே தான் கிடைக்கின்றது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக நாம் என்ன காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, நாம் கொண்டிருக்கின்ற எண்ணம் அதை விட மிக முக்கியமானதாக வந்து இருக்கு. உதாரணமா தொழுகை அப்படிங்கிறது இஸ்லாத்தின் 5 அடிப்படையான காரியங்கள்ல ஒன்றா இருக்கு. தொழுகை மறுமை நாளுடைய வெற்றிக்கு நம்மை நெருக்கி அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள்ல வந்து முதலாவதா வந்திருக்கு. இத்தகைய சிறப்புமிக்க தொழுகைய ஒருவன் பிறர் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொழுறானா அத்தொழுகை நம்மை நரகத்தின் நத்தட்டுக்கு சொந்தக்காரர்களான நயவஞ்சகர்களுக்கு வந்து ஒப்பாகிவிடும். நவுதுபில்லாஹ். ஃபவைலுல் முஸல்லீன். நமது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல வந்து சொல்லியிருக்கான். 2வதா, ஒருவர் கோடி ரூபாய் வந்து தர்மம் செய்கிறாரு, அவருடைய உள்ளத்தில் வந்து பெருமையும் பகட்டும் வந்து கலந்துடுது. மற்றொருவர் வந்து வெறும் 1 ரூபாய் மட்டும் தர்மம் செய்கிறாங்க, இவங்களுடைய உள்ளமும் இக்லாஸை வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கு. அல்லாஹ்விடத்துல இந்த 1 ரூபாய்க்கு அந்த 1 கோடி ரூபாய் வந்து சமமாகாது. ஒருவன் எவ்வளவுதான் வந்து நல்ல காரியங்கள் வந்து செஞ்சாலும் அதை முகஸ்துதிக்காக அவன் செஞ்சிருந்தான் அப்படின்னா நரகத்தில் வந்து முகம் குப்புற அவன் வந்து தள்ளப்படுவான். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இந்த 4 விஷயத்துக்கு வந்து உள்ளத்தில் சிறிதும் இடமளிக்க கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனதில் வந்துச்சு அப்படின்னா வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. தீமையை விட்டு விலகுவதற்கும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர இல்லை என்ற கலிமாவை வந்து ஓதி மனதை வந்து பக்குவப்படுத்தணும். நம்ம நல்ல காரியங்கள் செய்கிறப்போ எண்ணத்தில் அல்லாஹ்வை முன்னிறுத்துவது வந்து இக்லாஸ் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை செஞ்சதுக்காக மக்கள் என்னை வந்து புகழணும், அனைவரின் கவனமும் என்னை நோக்கி வந்து திரும்பணும், என்னுடைய பெயர் மக்களின் நாவலை ஒழிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் விரும்புகிறான் அப்படின்னா அதுவே வந்து முகஸ்துதி ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நான் உங்கள் மீது மிகவும் பயப்படுவது சிறிய இணை வைத்தலாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நபித்தோழர்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நபி சொல்கிறாங்க, ரியா, முகஸ்துதி அப்படின்னு வந்து பதிலளிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அமல்களை உலகத்தில் யாருக்கு காட்டுறதுக்காக செஞ்சீங்களோ அவங்களிடம் செல்லுங்க, அவங்களிடம் கூலி கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து மறுமை நாளில் சொல்லுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. மறுமை நாளில் இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து சஜிதா
செய்வாங்க. முகஸ்துதிக்காகவும் மக்களின் பாராட்டை பெறுவதற்காகவும் இந்த உலகத்தில் வந்து தொழுது சஜிதா செஞ்சவங்க மட்டுமே வந்து மீதி இருப்பாங்க. அவங்க சஜிதா செய்ய வந்து நினைப்பாங்க, ஆனால் அவங்களுடைய முதுகு வந்து குனிய முடியாதவாறு ஒரே கட்டையை போல வந்து ஆகிடும். நாம் இன்றைக்கு எவ்வளோ காரியங்கள் வந்து செய்கிறோம், அது அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் மறுமைக்காக அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு. அடுத்ததாக முதலில் பட்டம் பெறும் மாணவி அர்ஷத் ரஹீம் சுற்றுரை நிகழ்த்துவார்கள். பட்டமளிப்பு விழா நன்கொடைக்காக அதாவது நமது நிர்வாகத்தோடு இணைந்து ஒத்துழைப்பு நல்கிய ஜியாவுல் அண்ணன் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். நாளைய பற்றி Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah rabbil alamin. Wal akhiratu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid. Sadaqallahu aliyyul azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Qala Allah ta'ala wa alamu annama amwalukum wa awladukum fitnatun wa anna Allaha indahu ajrun alim. நிச்சயமாக உங்களின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் சோதனை என்பதையும் அல்லாஹ்வின் மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்வீராக. இந்த உலகத்துல எல்லா மனிதர்கிட்டையும் பணத்தாசை இருக்கு. அதனாலதான் பணம் என்றால் தினமும் வாயை பிழக்க அப்படிங்கிற பழமொழிக்கூட இருக்கு. ஆனா இந்த ஆசையை அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையா நமக்கு ஆக்கியிருக்கான். அதே சோதனையா ஆக்கியிருக்கான் அப்படிங்கிறதையும் அந்த பணத்தாசையிலிருந்து எப்படி மீறலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோதனையா இருக்கிற இந்த செல்வத்தினாலதான் மனிதனுக்கு அளவு கடந்த பேராசை கொண்டனா இருக்கலாம். ஒரு கடல் இருக்கு அப்படின்னா வந்து எப்படி அலைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோ அதே போல மனிதனோட மனதுல செல்வத்து மேல இருக்கிற ஆசை அலைகள் ஓடுறது கிடையாது. 10 பவுன் தங்க வச்சிருக்க பொண்ணுகிட்ட போய் இன்னொரு 10 பவுன் வேணும்னு கேட்டா அந்த பொண்ணு வேணும்னா சொல்லும். அதே போல ஒரு ஜீவனுக்குள்ள சாரி இருந்தாலும் கடற்கரையா ஏறி இறங்கி சாரி செட்டத்துல இந்த பொண்ணு பார்த்த மதுவும் கிடையாது. இந்த செயலை சொல்லிட்டு நபிசல்லாம் பலவசனவங்க ஒரு கருத்தை தெளிவுபடுத்துறாங்க. ஆதரின் மகனுக்கு ஒரு நீராடி உணவு பொருட்கள் கட்டாலும் 2வது நீராடை வேண்டும் என்று கூறுவான். 2வது நீராடை பொருட்கள் கட்டாலும் 3வது நீராடை வேண்டும் என்று கூறுவான். ஆதமுடைய மகனுடைய வச்சை மண்ணை தவிர வேறு மூடாது. இந்த பாவத்திலிருந்து நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். அனசல் அறிவிக்கிறாங்க, மனிதனிடத்தில் வயது ஆக ஆக 2 விஷயங்கள் இளமை அடைந்துவிடுகின்றன. ஒன்று பொருளின் மீது பேராசை, 2வது நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற பேராசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒரு சோதனை உண்டு. என்னுடைய உம்மத்தினரின் சோதனை செல்வமாகும். எந்த காரணத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை நினைச்சு பண்ணாங்களோ நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டோம். மறுமை நாளுடைய விசாரணையை மறந்து செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கறது நம்மளோட குறிக்கோளா இருக்கு. இப்படிப்பட்டவங்க மறுமைக்காக எந்த ஒரு நன்மைகளை செய்யறது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு தீமைகள் செஞ்சு நஷ்டவாடி ஆயிடுறாங்க. ஒருத்தவங்களுக்கு செல்வம் வருது அப்படின்னா வந்து அவங்க கிட்டே வந்து தொழுகைதான். தொழுகை விட்டு திசை இருக்கும் செல்வம். பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் தாராளமா கொடுத்துருக்கான். ஆனா அது மறந்து அவனுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. அன்னைக்கு கூலி வேலை செய்யறவங்க கூட வெறுந்தரையில படுத்து பதில் தொழுகையை கரெக்டான டைமுக்கு தொழுதுறாங்க. ஆனா பஞ்சம் வெட்டைகளை தூங்குறவங்க சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் பதில் தொழுகையை தொழுகிறாங்க. இன்னும் பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் ஜும்மா தொழுகையை மட்டும்தான் வந்து தொழுகிறாங்க. இன்னைக்கு அவங்க ஹஜ்ஜம் செஞ்சிருப்பாங்க, 5 வேளை தொழுகையை தொழுகிறது கிடையாது. இந்த செயலை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்யலாம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் அல்லாஹ்வை நினைவை விட்டு திசை திருப்பிவிட வேண்டாம். இப்படி செய்வதே நஷ்டவாடி ஆவார். தடுக்கப்பட்ட செயல்களை செய்ய தோன்றும். ஆயிரங்களையும் லட்சங்களையும் கொண்டு ஒரு வியாபாரத்தை செய்யறாங்க. அந்த வியாபாரத்துல 1 லட்சம் பணம்
யோசனை வரும் முன்னே அப்படிங்கிறது பழமொழியா இருக்கு. செல்வம் வரும் முன்னே பெருமை வரும் பின்னே அப்படிங்கிறது புதுமொழியா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமா ஆக கூடவே சென்று பெருமையா வந்துருது. இதை நான் தான் சம்பாதிச்சேன், என்னாட்டிதான் இந்த செல்வம் வந்துச்சுன்னு பேச ஆரம்பிச்சுவாங்க. இதே போல வார்த்தைய மூசா நபி காலத்துல வாழ்ந்த காலம் அப்படிங்கிறவங்க சொன்னதுனால அல்லாஹ் அவனையும் அவனோட மாளிகையும் கோடான சொத்துகளையும் பூமியில் அப்படியே செய்யறான். இதை குறிப்பா அல்லாஹ் சொல்றான், அவனையும் அவனது வீட்டையும் பூமியில் புதைய செய்வோம். அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இல்லை, இன்னும் அவன் உதவி பெறக்கூடியவனாகவும் இல்லை. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தவிர யாரும் பெருமை எடுக்க கூடாது. இப்படி செய்யறவங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. யாருடைய மனதுல கடுகளவு இறை நம்பிக்கை இருக்கோ அவங்க நரகத்தில் நுழைய மாட்டாங்க. யாருடைய மனதுல கடுகளவு பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. உறவினர்களை உதாசீனப்படுத்தல். பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்களுடைய அந்தஸ்து பேசுறது போலதான் உறவினர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஏழை உறவினர்களை மதிக்கிறது கிடையாது. அவங்க பார்க்கும் பார்க்காத மக்களுக்கு போயிடுறாங்க. எங்க அவங்க கிட்ட போய் பேசினா நம்ம கிட்ட ஏதாச்சும் உதவி கேட்டுவாங்களோ அப்படின்னு பயந்து பார்க்கும் பார்க்காத மாதிரி வந்து போயிடுறாங்க. அவங்களை கேவலமா பாக்குறாங்க. இப்படி செய்யறவங்கள அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். அனஸ் அலி சொல்றாங்க, அனஸ் அலி அறிவிக்கிறாங்க, யார் தன்னுடைய ஆயுளையும் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவாரோ அவருக்கு உறவினர்களை சேர்த்துக் கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பணக்காரர்களை விட ஏழைகள் 500 வருடத்திற்கு முன்பதாகவே சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா தம் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னா அந்த பையன் பெரிய பணக்காரனா, எவ்வளவு சொத்து இருக்கு அதுதான் பாக்குறாங்க. அந்த பையன் நல்ல பையனா, சாலிக்கான பையனா, 5 வேளை சொல்லுவாரியா, இப்பெல்லாம் வந்து பாக்குறது கிடையாது. ஏழை பெரிய பணக்காரனா வேலை செய்யலாம், ஏழையா வேலை செய்யலாம். நம்ம கபலத்துல வந்து போகிறோம். நம்ம வரவேல எதுவுமே எடுத்து வருது கிடையாது, திருப்பி போகவே எதுவுமே எடுத்து வருது கிடையாது. நம்ம செய்யாமலே தவிர இந்த உலகம் நிஜமானது, நிரந்தரமானது. இந்த உலகத்தை வாழும்போதே நல்லா சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனா இந்த துனியாவோ அழியக்கூடிய துனியாவா இருக்கு. நம்ம தூங்கு வர கனவு மாதிரி இந்த துனியா. காலையில எதிர்த்து பார்த்தா அந்த கனவு போயிடும். எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் சரிதான், சின்ன குடிசை இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் இந்த நேரத்துல மரணம் வந்தே தீரும். இந்த அழியக்கூடிய துனியாவின் மீது ஆசை வைக்காமல் என்றும் நிலைத்திருக்கும் மறுமையின் மீது ஆசை வைத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் செல்ல எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌஃபிரத்துஹு. நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் அடுத்தடுத்து வரும் நிபந்தனா சித்திக்கிறார்கள். 7 நிமிடம் மட்டும் ஒரு நிகழ்த்துமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சப்ரல் மானோ நிபந்தனா சித்திக்கியா 7 நிமிடம் சித்திரம் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீரும், பின்னர் நீங்கள் நம்மிடமே விசாரணைக்காக கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இறப்பது நிச்சயம். அதை முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்போதாவது ஒரு நாள் வந்து மரணம் ஏற்படும் என்கிறத எல்லோருமே வந்து நம்புகிறாங்க. ஆனா அவர்கள் நம்பக்கூடிய மரணத்திற்கும் நாம் நம்பக்கூடிய மரணத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அவர்களோ மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என சொல்றாங்க. ஆனா நாம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதாக வந்து நம்புகிறோம். நம்ம மரணத்தினுடனே நம் கஷ்டப்பட்டு சேர்ந்த பொருட்கள் மட்டும் வந்து பங்கு வைக்கப்படுறதில்லை. நம்முடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாராவது மறுமணம் முடித்துக் கொள்ளதான் வந்து போகிறாங்க. நம்மளோட உடலை விட்டு உயிர் பிறந்த உடனே இந்த உடலை வந்து எப்போது அடக்கம் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் மக்கள் வந்து முதல்ல வந்து பேசிக்கொள்வாங்க. இவ்வளவுதான் உலக வாழ்க்கை. நம்முடைய சொந்த மத்த உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய்விடும். மனிதனுக்கு வந்து மரணத்திலிருந்து அவங்க மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுறதுக்கு இடையில உள்ள அந்த காலகட்டம் தான் மன்னரை வாழ்க்கை என்பது. இதற்கு பர்சக் திரைமறைவு வாழ்க்கை என்று வந்து சொல்லப்படுகிறது. இறந்த உடனே கபர்ல வந்து அடக்கம் செய்யவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அப்படி வந்து கிடையாது.
அவங்களுக்கு வந்து எப்படி வந்து மரணம் ஏற்படுறதாலும் சரி, அவங்களுக்கு வந்து எரித்தாலும் சரி, அவங்க கடல்ல வந்து இறந்திருந்தாலோ இல்லை வானத்துல வந்து வெறுத்து சிதறி வந்து இருந்திருந்தாலோ, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில வறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு. அந்த வாழ்விலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன்னரின் வாழ்வு என்பது இருள் சூழ்ந்த மிகவும் மோசமான ஒன்று. அதைவிட மோசமான விடத்தை நான் கண்டதில்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியானை வந்து கபர்ல வந்து அடக்கம் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் வந்து நடந்து செல்றாங்க. அந்த அடியான் அந்த தோழர்களுடைய செருப்பினுடைய ஓசையை கூட வந்து செவியேற்பான். அப்பொழுது 2 மாணவர்கள் அவரிடத்துல வந்து வராங்க. கரண் இரண்டுடைய கண்கள் நீளம் உடனுடைய 2 மாணவர்கள் அவரிடத்துல வந்து வராங்க. அவனிடத்துல வந்து எழுப்பி அவனை வந்து உட்கார வைத்து, மண் நம்புக, உன்னுடைய ரட்சகன் யார் என்று வந்து கேட்கிறாங்க. அவன் இறை நம்பிக்கையாளராக வந்து இருந்தா என்னுடைய ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லுவான். அடுத்து அந்த மாணவர் வந்து கேட்கிறாங்க, மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதாக வந்து கேட்கிறாங்க. அதற்கு அந்த அடியான் வந்து சொல்லுவான், எனது மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவான். அடுத்து அந்த மாணவர்கள் கேட்கிறாங்க, உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று வந்து கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வந்து சொல்கிறாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் வந்து கேட்கிறாங்க. நான் குர்ஆனை ஓதி அதன் மூலம் வந்து ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தினேன் என்று அந்த அடியான் வந்து சொல்கிறாரு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது, என்னுடைய அடியான் உண்மைப்படுத்தி விட்டான், அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பு விரித்து விடுங்க, இன்னும் சொர்க்கத்துடைய ஒரு கதவை வந்து திறந்து விடுங்க என்று அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து பேசுகிறான். இன்னும் அவருடைய கண்பார்வை எட்டிய தூரத்திற்கு அவருடைய கபர் வந்து விசாலமாக்கப்படும். அது மட்டுமல்ல, ஒரு நறுமணம் வீசக்கூடிய நல்ல ஆடை அணிந்த அழகிய தோற்றம் உள்ள ஒரு மனிதர் அவர் இடத்துல வந்து நடந்து வராரு. அவரிடத்துல வந்து நான் வந்து உனக்கு சுப செய்தி சொல்றதுக்காக வந்து வந்திருக்கேன் என்று வந்து சொல்றாரு. அதற்கு அந்த ஹப்ரானி அவரை நோக்கி வந்து கேட்கிறாரு, நீ யார் என்று வந்து கேட்கிறாரு. நான் தான் நீ உலகத்தில் இருக்கும் போது செஞ்ச நல்ல அமல்கள், என்னை வந்து அல்லாஹ் மனித உறவில உன்னுடைய பக்கத்துல வந்து அமர வச்சிருக்கான் என்று வந்து சொல்றாரு. இன்னைக்கு மட்டும் கிடையாது, மறுமை நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த ஹப்ரானி வந்து சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு மறுமையை சீக்கிரமாக வந்து கொண்டு வா, நான் சேர்த்து வச்சுக்கக்கூடிய செல்வமான நன்மையையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் சென்றடைய மறுமையை வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வா என்று வந்து அந்த ஹப்ரானி வந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாரு. இது கபர்ல இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நிலை. இதுவே அந்த கபர்ல இருக்கக்கூடியவன் ஒரு நயவஞ்சகனாகவோ நிராகரிப்போனாகவோ வந்து இருந்தான் அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, உலகத்துல மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை தான் வந்து நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று அந்த அடியான் வந்து சொல்றாரு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும். அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து பேசுவான். அவனுக்கு நரகத்துடைய விருப்பம் விரித்து விடுங்க, நரகத்திலிருந்து ஒரு கதவு வந்து திறந்து விடுங்க என்று அல்லாஹ் வந்து பேசுவான். அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வார்த்தையும் அவனுடைய காதுல வந்து விடும். அல்லாஹ் வந்து அடுத்தபடி இந்த பூமிக்கு வந்து உத்தரவிடுறான், பூமியே அவனை நெருங்கு என்பதாக வந்து கட்டளையிடுறான். ஒரு மனிதனுடைய ஒரு விழா எலும்பு மற்றொரு விழா எலும்புக்குள்ள இடமா இருக்கிற அளவுக்கு பூமி அவனை வந்து நெருங்க ஆரம்பிக்கிறது. அது மட்டும் அல்ல, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஒரு மனிதன் அவனை நோக்கி வந்து நடந்து வருவான். அவன் மிக மிக மோசமான உணவுடையவன், துன்மாற்றம் வீசக்கூடியவனா இருப்பான். அவனை பார்த்தாலே வந்து பாதி உயிர் வந்து போய்விடும் என்று சொல்கிறாங்க. அந்த அளவு வந்து மோசமான உடையவனா இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மனிதர் வந்து அந்த ஹப்ரானை நோக்கி வந்து கேட்கிறாரு, எந்த நாள எந்த நேரத்தை போய் வந்து நீ உலகத்துல வந்து வாழ்ந்தியோ அது இதுதான், நான் உனக்கு கெட்ட செய்தி சொல்றதுக்காக வந்து வந்திருக்கேன் அந்த மனிதர் வந்து ஹப்ரானை நோக்கி சொல்றாரு. அதற்கு அந்த ஹப்ரானி வந்து கேட்கிறாங்க, நீ யார் என்பதாக வந்து கேட்கிறாங்க. அதற்கு அந்த மனிதர் சொன்னாரு, நான் தான் நீ உலகத்துல செஞ்ச அசிங்கமான அருவருப்பான கெட்ட அமல் என்னை வந்து மனித உருவில வந்து அமைத்து அல்லாஹ் நம்முடைய பக்கத்துல வந்து அமர வச்சிருக்கான். இன்னைக்கு மட்டும் கிடையாது, மறுமை நாள் வந்து இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புகிற வரை என்று அந்த மனிதர் வந்து ஹப்ரானில சொல்லுவான். உடனே அந்த ஹப்ரானி, யா அல்லாஹ், எனக்கு மறுமையை வந்து கொண்டுக்கிடாத, எனக்கு இந்த மன்னரை வாழ்க்கையை தாக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து அலறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்துல அந்த மலக்குமார்கள் ஒரு இரும்பு சுத்தியலை வந்து எடுப்பாங்க. அவனை வந்து அமர வைத்து அவனுடைய 2 காதுக்கும் இடையில் உள்ள
மண்ணறையில வந்து ஓங்கி அடிக்கிறாங்க. அப்படி அடித்தா என்ன ஆகும்? அப்படி அடிக்கிற அழக அல்லாஹ் வந்து எப்படி படைச்சிருக்கான் தெரியுமா? அவருக்கு 2 காதுகளும் வந்து கேட்காது, இன்னும் வாயும் வந்து பேச மாட்டாரு. அந்த வலி தாங்க முடியாத ஹப்ராலி அலறக்கூடிய அந்த சத்தமானது அந்த மலைக்கு கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை வந்து செஞ்சு வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்ட சுத்தியல் அப்படின்னு சொன்னா, அந்த சுத்தியலை கொண்டு போய் ஒரு மலை மீது அடிப்போம் அப்படின்னு சொன்னா அந்த மலைக்கு வந்து மண்ணாகி விடுமா? அப்படின்னா எப்படிப்பட்ட தண்டனையை அவர்களே அவர்கள் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா வந்து இருக்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுகிறான், மறுமையில இந்த ஹப்ராலுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய நரகத்தை அவனுக்கு தினசரி காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்ல போய் காட்டப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வந்து சொல்றான். இன்னும் புகாரியிலே 1143வது ஹதீஸாக அது இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை வந்து பார்க்கிறாங்க, கையில மிகப்பெரிய பாரங்களை கொண்ட ஒரு மனிதரை வந்து பார்க்கிறாங்க. அவர் படுத்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய தலையில வந்து போடுறாரு. தலை வந்து நசுங்கிறது, கல் வந்து உருண்டு ஓடுகிறது. மறுபடியும் அந்த கல்லை வந்து எடுத்துட்டு வராங்க, அதுக்குள்ள தலை வந்து சேர்த்துக்கிறது. திரும்பியும் அந்த தலையில வந்து போடுறாங்க, தலை வந்து நசுங்கிறது, கல் வந்து உருண்டு ஓடுகிறது. தினசரி இந்த அதாப் அவருக்கு நடக்கக்கூடியதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதற்காக இந்த தண்டனை, எதற்காக அவருக்கு இந்த கொடுமை என்பதாக வந்து கேட்கிறாங்க. நபிக்கு சொல்லப்படுது, இவன் திருக்குர்ஆனை ஓத மறுத்தான், திருக்குர்ஆனை ஓதி அதன்படி நடக்க வந்து மறுத்தான் என்பதாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லப்படுகிறது. அதனால அவர்ல அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து வழங்கப்படுவது என்பது சொல்லப்படுது. இது அவர்ல இருக்கக்கூடிய ஒரு நிராகரிப்பனுடைய, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவனுடைய ஒரு நிலை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபாக்களை நோக்கி வந்து சொல்றாங்க, ஒருவருக்கு 3 தோழர்கள் வந்து இருந்தாங்க. அவருக்கு மரண வேண்டி வந்துடுச்சு. அவர் தன்னுடைய முதல் தோழரை அழைத்து வந்து கேட்கிறாரு, எனக்கு மரண வேண்டி வந்துடுச்சு, நீ எனக்கு என்ன உதவி செய்ய போற அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. அதற்கு அந்த தோழர் வந்து சொல்றாரு, நீ உலகத்துல இருந்த வரைக்கும் நான் உனக்கு உதவியா இருந்தேன், இப்போது என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று வந்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவர் ரொம்ப வேதனை அடைகிறாரு. உடனே 2வது தோழர் அழைத்து கேட்கிறாரு, அவரு நீ இருந்த பிறகு நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு உனக்கு அவரில் வந்து அடக்கம் செய்யறேன் என்று சொல்றாரு. உடனே அவர் 3வது தோழரை வந்து அழைத்து உதவி கேட்கிறாரு. அந்த 3வது தோழர் சொல்றாரு, தோழரே கவலைப்படாதீங்க, உங்களை உடலை விட்டு உயிர் பிரித்தாலும் சரி, மண்ணறையிலும் சரி, மறுமையிலும் சரி, உன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் என்று சொல்றாரு. அது சொல்லி இந்த கதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சோடனே அந்த சஹாபாக்கள் நோக்கி கேட்குறாங்க, இந்த தோழர்கள் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் அஹ்லமு, அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அந்த முதலாவது தோழர் அந்த மனிதருடைய பொருள் செல்வம், அதாவது உலகத்தில் இருக்கிறவனுக்கு தான் உனக்கு வந்து நான் உதவியா இருப்பேன், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னார்ல, அது அவருடைய பொருள் செல்வம். 2வது தோழர், அதாவது நீ இறந்த பிறகு உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு உனக்கு அவரில் அடக்கம் செய்யறேன்னு சொன்னாரே, அது அவருடைய குடும்பத்தினர்களும் தோழர்களும். 3வது தோழர், உன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னாரே, அது அந்த மனிதர் செஞ்ச நல்ல அமல்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கம் தராங்க. இதுல இருந்து வந்து என்ன தெரிகிறது? ஒரு மனிதனுடைய பொருளோ பணமோ குடும்பத்தினர்களோ உறவினர்களோ தோழர்களோ வந்து அவன் கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. அவனுடைய கடைசி நிமிஷம் வந்து வரக்கூடியது அவன் துணியால இருக்கக்கூடிய செய்ய நல்ல அமல்கள் மட்டும்தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்து முடிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் நல்ல அமல்கள் செய்து இந்த மன்னருடைய வேதனை விட்டும் நாளை மறுமையில் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய கொடிய நரகத்துடைய வேதனை விட்டும் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.